ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயத்தோல், கருவேப்பிலை போட்டு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, உப்பு மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு வேண்டாம்னா நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிட்ட பிறகு மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்காதீங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் ப்ளெயின் வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு குழம்பு நல்லா மூடிடுங்க. நல்லா கொதிக்கும். நம்ம மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டு குழம்பு வாசனை வரும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் நெத்திலி மீன்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரே கொதியில் வெந்துடும். கொத்தமல்லி போட்டு